அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கர்பலா யுத்தம், அதோடைய வரலாறு தான் இதை பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கர்பலா யுத்தம் பற்றி பார்க்குறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரம் பிள்ளை இருக்காங்க பார்த்தீங்களா, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க வந்து இந்த போரில் வந்து இறந்ததுனால அவங்க ஷஹீதாக்கப்பட்டது தான். இதனால் இந்த கர்பலா யுத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான யுத்தமாக இருக்குது. இதில் இஸ்லாமிய வரலாற்று ஓகேங்களா தான் இஸ்லாமிய வரலாற்று நடந்த நிகழ்ச்சிகளில் கர்பலா யுத்தம் வந்து ரொம்ப மிக முக்கியமானதாகும். எதனாலனா இந்த முக்கியத்துவத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இந்த போரில் வந்து ஷஹீதாக்கப்பட்டது தான். அதனால தான் கர்பலா யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றினதை இப்போ பார்க்க போகிறோம். ரப்பி சிதினி இல்மா, ரப்பி சிதினி இல்மா, ரப்பி சிதினி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே வாங்க. இந்த கர்பலா யுத்தம் முஸ்லிம் சமூகத்திற்கு பல்வேறு படிப்பினங்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும் இதில் கொல்லப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரன் என்பதால் தான். அப்போது இதில் வந்து ரொம்ப இந்த முஸ்லீம் சமூகத்தில் வந்து பல்வேறு படிப்பினங்களை வந்து உள்ளடக்கி இருந்தாலும் கூடியது இந்த வரலாற்றை பல ஒரு இதை வந்து உள்ளடக்கிது. அப்படி இருந்தாலும் அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரும் பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த போரில் வந்து ஷஹீதாக்கப்பட்டது தான் இதோட ரொம்ப முக்கியமான ஒரு இது. கர்பலா சம்பந்தப்பட்ட வரலாற்றுகளில் மக்களிடம் உண்மைக்கு புறம்பான கருத்துகள் நிலவி வருகின்றன. அப்போ தான் கர்பலா யுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யுத்தத்துக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பொய்யான விஷயங்கள் எல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. வரலாற்று ஆசிரியர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரர் என்ற காரணத்தினால் மிகைப்படுத்தி எழுதியுள்ளதாக காண முடிகிறது. எந்த அளவுக்கு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தம தோழர்களான சஹாபாக்கள் பெருமக்களின் சிலரை காஃபிர் என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வரலாற்றில் திரிப்பு நடந்திருக்கு. அப்படிங்க என்ன சொல்ல வராங்க, வரலாற்று ஆசிரியர்கள் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரன் என்பதற்காக பல விஷயத்தை வந்து பொய்யா இது பண்ணியிருக்காங்க. இந்த இதில் கூட காஃபிர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வரலாற்று இந்த சில பேர் முஸ்லீமு அப்படி இருந்து இது காஃபிர் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இந்த வரலாற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடந்திருக்கு. ஸோ நம்ம முஸ்லீம் ஆகிய ஆண் பெண் எல்லாரும் இந்த வரலாறு என்ன அப்படிங்கிறது கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு ஆகியோரின் மீது பிரியம் வைப்பதாக எண்ணிக்கொண்டு வரம்பு கடந்து புகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகனான அலி ரலியல்லாஹு அவங்க மக யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா, அப்புறம் என்னது பேரன் பிள்ளைகள் யார், ஹசன் ஹுசைன், இவங்க எல்லாரும் மீது ரொம்ப அளவு கடந்த ஒரு பிரியத்தன் வச்சதுக்காம இவங்கள ரொம்ப புகழ்கிறாங்க. ஆக்சுவலி அப்போது இவங்க எல்லாரும் மேலேயும் ரொம்ப அளவு கடந்த பாசம் வைக்கிறோம் அப்படிங்கிறத எண்ணிக்கொண்டு ரொம்ப புகழ்கிறாங்க. ஆக்சுவலி அல்லாஹ் ஒருவன் தான் புகழுக்குரியவன், அவனை மட்டும்தான் புகழணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சதாக நினச்சி தவறுகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு ஆகியோரையும் இன்ன பிற சஹாபாக்களையும் இகழ்ந்து அதை தங்களின் கொள்கையாக சித்தரிக்கிற. இது மட்டும் இல்லாமல் இந்த அபூபக்கர், உமர் அலி, உஸ்மான் அலி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா இகழ்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. இப்படிப்பட்டது தான் ஷியாக்கள் என்ற பிரிவினரையும் கக்ரயமும் இந்த வரலாற்றில் திரிப்புக்கு முக்கிய காரணம். அப்போ இந்த வரலாற்றின் காரணமாக தான் நமக்கு வந்து ஷியாக்கள் அப்படிங்கிறது ஒரு இது வந்து தோன்றுச்சு. அந்த ஷியாக்கள் அப்படின்னா என்னென்னா, அலி ரலியல்லாஹு அவங்கள வந்து தூதராக எண்ணிக்கொண்டு ரொம்ப அளவு கடந்து பல விஷயங்கள் பண்ணுவாங்க. இது மட்டும் அல்லாது மொஹரம் மாதம் அது என்ன பண்ணுவாங்கன்னா, மொஹரம் மாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பஞ்சா பூங்குழி இதெல்லாத்தையும் நல்ல அப்புறம் தீமித்தல், அப்புறம் மாரடித்தல் போன்ற எண்ணற்ற வழிகேடுகளையும் அனாச்சாரங்களும் இந்த கர்பலா காரணமாக இருப்பதால் தான். அப்போது இந்த மொஹரம் மாதம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண, இந்த பூங்குழி மிதிக்கிறது, பஞ்சு இதெல்லாம் மிதிக்கிறாங்களா, அது எதனாலனா இந்த கர்பலா யுத்தத்தின் காரணமாக தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கர்பலா யுத்தம்னா சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். அப்போ முஸ்லீமான ஆண் பெண் இருவரும் என்ன செஞ்சுருக்கணும், கர்பலா யுத்தம்னா என்ன, அதுலேருந்து என்னென்ன தோன்றுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. கர்பலாவிற்றின் கரைப்படிந்த வரலாற்றை காண்பதற்கு
பார்ப்பதற்கு முன்னால் நம்ம வந்து இந்த கர்பலா பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை வந்து பார்க்கணும். என்னென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி காலம் முதல் கலிஃபாக்களின் ஆட்சி வரை, அப்போ கலிஃபாக்களின் ஆட்சி வரையில் நடந்த நிகழ்ச்சிகளை சுருக்கமாக அறிந்து கொண்டால்தான் கர்பலா யுத்தம் பற்றி புரிந்து கொள்ள பேருதவியாக இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆட்சி காலத்தையும் கலிஃபாக்களின் ஆட்சி காலத்தையும் ஒரு சுருக்கமாக அறிந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கர்பலா யுத்தம் அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் நமக்கு புரிய முடியும். அதுக்கு முன்னாடி அன்னலாரின் ஆட்சியும் மரணமும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட ஆட்சி, அவங்க எப்போ இறந்தாங்க தான். அல்லாஹுவின் திரு தூதரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராகவும் அரசியல் தலைவராகவும், அப்போ ஆன்மீக தலைவராகவும் மட்டும் இல்லாமல் அரசியலோட தலைவராகவும் திகழ்ந்தார்கள் என்பது தான் நாம் அறிவோம். அப்போ என்னது நமக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஆன்மீக தலைவர் அரசியல் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அவர்களுடைய ஆட்சி அப்பழு கற்ற ஓர் ஆட்சியாக இருந்தது. தமக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு மட்டுமல்லாமல் பிற ஆட்சியாளர்களுக்கு முன்மாதிரியாக ஆட்சியை அவர்கள் நடத்தினார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்சி காலம் வந்து ஒழுங்குமுறையாக இருந்தது. எந்த ஒரு தவறு எதுவுமே இல்லாமல் ஒரு கரெக்டாக இப்படி தான் ஆட்சி இருக்கணும், அப்படிப்பட்ட ஆட்சியை வந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஆட்சி இருக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்களுடைய ஆட்சி வந்து பிற மதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்சி காலம் வந்து இருந்தது. மேலும் அது அல்லாஹுடைய சட்டங்களை அடிப்படையாக கொண்டு நபித்துவத்தின் ஆட்சியாகவும் அமர்ந்திருந்தது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அல்லாஹுடைய சட்ட திட்டங்கள் இருக்கும். சட்டங்கள் எப்படி, அல்லாஹுடைய சட்டங்கள் வந்து நம்ம முஸ்லீம்களுக்கு மட்டுமான ஒரு சட்டத்தை இருக்காது. ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும், அப்படிப்பட்ட சட்டத்தை தான் நம்மளுடைய அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் வாழணும். அதை தொடர்ந்து நபித்துவத்தோடு தான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆட்சியை வந்து நடத்தியிருக்காங்க. அதனால்தான் அவர்களுடைய ஆட்சி வந்து மக்கள் கடுகளவு கூட வெறுப்போ விரசமோ கொள்ளவில்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அதனால்தான் மக்கள்கள் வந்து யாருமே வெறுக்கவோ இல்லை இப்படி விமர்சனம் எதுவுமே இல்லாத ஒரு அழகிய ஆட்சியாக இருந்துச்சு. இவ்வாறாதாக தூய ஆட்சி நடத்திய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ இறக்குறாங்கன்னா ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் வஃபாத் ஆனார்கள். அப்படின்னா இறந்துட்டாங்க. எப்போ, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் அவங்க இறந்துட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா இந்த நம்ம சொல்லணும் அப்படின்னா அனைவரும் அல்லாஹ்விடம் தான் திரும்பி போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அபூபக்கர் ரலியல்லாஹு, அப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து யாருடைய ஆட்சி வரணும் அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தான் ஆட்சி வருவாங்க. அப்போ அவங்களுடைய ஆட்சி இதை நம்ம வந்து சுருக்கமாக பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமானதும் அடுத்த ஆட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் நபித்தோழர்களுக்கு ஏற்பட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆட்சி தலைவர் யார் அப்படின்னு நமக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா ஒரு நாட்டிலையும் சரி ஒரு கிராமத்துலேயும் சரி கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும். அப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் பிறகு யார் வருவா அப்படிங்கிற ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சு. யாருக்கு, நபித்தோழர்களுக்கு. இதில் அன்சாரிகளும் முஹாஜிர்களும் இடையே வாதம் பிரிதவாக ஏற்பட்ட பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கலிஃபாவாக முடிவு செய்யப்பட்டது. அப்போ அன்சாரிகள் முஹாஜிர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கூட்டாக உட்காந்து யார் வரலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனைக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள வந்து நம்ம கலிஃபாவாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு செய்கிறாங்க. முதலில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பையத் உறுதிமொழி எடுத்தார்கள். அப்போ பையத் செஞ்சுருக்காங்க. யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யாருக்கு, நம்மளுடைய கலிஃபாவான அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்போ பையத் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் என்பதற்கு ஒருவரை ஆட்சியாளராக ஏற்று உறுதிமொழி எடுப்பது தான் என்று பொருள். அப்போ பையத்னா என்னது, ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து ஆட்சியாளராக ஏற்றோம் அப்படின்னா இவங்க தான் ஆட்சியாளர்கள், இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பின்படுத்தணும், இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து கட்டுப்படுவோம் அப்படிங்கிறதான் பையத். தற்போது தேர்தலில் வாக்களித்தல் என்று கூறுகிறோமோ அது இதற்கு சரியான பொருளாகும். இப்போ இருக்கிற காலத்தில் போல இந்த தேர்தலில் நம்ம வந்து இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் கேட்ட மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பையத்னா நம்ம வந்து இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, நீங்கள் வந்து ஆட்சி தலைவராக இருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுதான் என்னது பையத். உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவரும் ஆட்சியாளராக ஏற்று பையத் செய்வதற்கு காரணங்களும் இருந்தன.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பிறகு இன்னார் ஆட்சியராக வர வேண்டும் என்று குறிப்பிட்டு யாரவும் கூறணும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறப்போ யாரையுமே எனக்கு அப்புறம் இவங்க தான் வரணும் கலிஃபா அப்படின்னு யாரையுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனினும் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் தமக்கு பிறகு ஆட்சி செலுத்த வேண்டும் என்று மறைமுகமாக உணர்த்திருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்கிற காலத்தில் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அபூபக்கர் இல்லை, எனக்கு அப்புறம் அபூபக்கர் தான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நமக்கு தெரியுது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கப்புறம் அபூபக்கர் அவங்களே ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி காலகட்டத்தில் கடுமையான நோய் வாய்ப்பட்டிருந்த போது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் ரொம்ப கடுமையான ஒரு நோய் வாய்ப்பட்டு இருந்தாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு தொழுவிக்கு சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை மக்களுக்கு தொழுவிக்க சொல்லுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது அவங்க அபூபக்கருடைய மகள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இலகிய உள்ளம் கொண்டவர்கள் உங்களுடைய இடத்தில் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை ரொம்ப இலகிய உள்ளம் கொண்டவங்க, அவங்க உங்கள் இடத்துல நிற்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நின்று குர்ஆன் ஓதும்போது அவர்களால் தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு குர்ஆன் ஓதுனாவே அவங்களுடைய கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணீர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வேறு யாரையும் தொழுவிக்க சொல்லுங்கள் என்று அதனால் என்ன சொல்லியிருக்காங்க ஆயிஷா, வேறு யாரையாச்சும் தொழுக வைங்க, அவங்க எங்களுடைய தந்தை ஒரு இலகிய மனம் கொண்டவங்க, குர்ஆன் ஓதும் போதே உங்களுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாது, அப்படிப்பட்ட இருக்கிறதுல உங்கள் இடத்துல அவங்க தொழுகைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க ரொம்ப அழுவாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு தொழுவிக்க சொல்லுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, மக்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தான் தொழுது வைக்கணும் அப்படின்னு போய் சொல்லுங்க. பிறகும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அதையே கூறினார். அது மட்டும் இல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னதே சொல்கிறாங்க, இல்லை அவங்க இலகிய மனசு கொண்டவங்க, அவங்க தொழு வைக்கிறது எப்படின்னு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு தொழு வைக்க சொல்லுங்க அபூபக்கர். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னதே திரும்பி சொல்கிறாங்க. அதையே கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமா, ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு தொழு வைக்க சொல்கிறாங்க யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, அவங்க இலகிய மனம் கொண்டவங்க, வேற யாராச்சும் தொழு வைங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இல்லை, மக்களுக்கு அபூபக்கர் தான் தொழு வைக்கணும் அப்படின்னு இப்படியே அவங்க திரும்பி சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபமாகிறாங்க. நீங்கள் என்னை உங்களுக்கு வழி கொண்டு வர முயற்சிக்கின்றீர்களா என்று கூறினார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குறாங்க, ஆயிஷா நீ கோபத்தோடு கேட்குறாங்க, உங்களுடைய வழிக்கு நான் வரணுமா அப்படின்னு கோபத்தோடு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயில் இறந்து போய்விட்டாரோ அந்த நோயின் போது அவர்களிடம் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையை பற்றி அறிவிப்பதற்காக வந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களிடம் மக்களுக்கு தொழுவிக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு நான், என் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதிகமாக துக்கப்படுகின்ற இலகிய மனம் உடையவர்கள், தொழுவதற்கு நீங்கள் நிற்கும் இடத்தில் அவர்கள் நின்றால் மனம் நெகிழ்ந்து அழுவார்கள், அவர்களால் தொழுகையில் ஓத முடியாது என்று கூறினேன். அப்போ என்ன சொல்ல வராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும், இப்படி என்னுடைய தந்தை ஒரு இலகிய மனம் உடையவங்க, அவங்க உங்கள் இடத்துல தொழுனா அவங்க ரொம்ப மன உடைந்து போயிடுவாங்க, அவங்களால தொழுகை குர்ஆன் கூட ஓதுனா ரொம்ப அழுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் மக்களுக்கு தொழுவிக்க சொல்லுங்கள் என்று மீண்டும் சொன்னார்கள். நான் முன்பு சொன்ன பதிலையே மீண்டும் சொன்ன 3வது அல்ல 4வது தடையில் அவர்கள் பெண்களாகிய நீங்கள் இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு திரும்பி சொன்னனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோட சொல்கிறாங்க. 4வது முறையும் அவங்க திரும்பி அப்படி சொன்னனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் பெண்களாகிய நீங்கள் யூசுஃபை அவர்களின் அழகிய மயங்கிய தோழில்களில் போன்று உள்நோக்கத்துடன் பேசுகின்றவர்கள்தாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் மக்களுக்கு தொழுவிக்க சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுவித்தார்கள். ஆனால் அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, நான் அபூபக்கர் தான் தொழுக வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அக்காலத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழகிய மயங்கிய தோழிகள் போல் நீங்கள் ஆகிராதீங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அபூபக்கரே தொழுக வைங்கன்னு சொன்னோன்னா அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தான் மக்களுக்கு தொழுகை வைத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் உடல்நலம் சற்று தேறியிருப்பதை கண்டபோது 2 மனிதர்களிடையே தொங்கியபடி பள்ளிவாசலை நோக்கி புறப்பட்டு வந்தார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு தேவலையாயிடுச்சு அப்படின்னா சரியாயிடுச்சு. அது சரியானோடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளில் தொங்கியபடி பள்ளிவாசலை நோக்கி புறப்பட்டு வந்தார்கள். நோயினால் கால்களை ஊன்ற முடியாமல் தம் 2 கால்களையும் தரையில் பதித்து கோடிட்டு கொண்டு அவர்கள் புறப்பட்டு வந்தது இப்போது நான் காண்பதை போன்றுள்ளது. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
காலை வந்து ஒழுங்காக ஊண்டு கூட முடியலை. அதனால் காலை வந்து அப்படியே கோட்டுட்டு அப்படியே அதை வச்சு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுவிக்கும் இடத்திலிருந்து பின்வாங்கி முயன்றார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வந்து பின்வாங்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைப்பாங்க அப்படின்னு பின்வாங்க. அப்போது அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று கையால் சைகை செய்தார்கள். ஆனால் அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அபூபக்கர் நீங்கள் தான் தொழுவ வைக்கணும், தொழுவ வைங்கன்னு சொல்லி கைகையில் சைகை செய்கிறாங்க. ஆயினும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சற்று பின்வாங்கி கொண்டார். அப்படி இருந்து அபூபக்கர் என்ன செஞ்சுருக்காங்க, சற்று பின்வாங்கிட்டாங்க. எப்படி நான் தொழு வைக்கிறது அப்படின்னு பின்வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் இடப்பக்கத்தில் அமர்ந்து தொழுவித்தார்கள். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபூபக்கர் அவர்களுடைய இடப்பக்கத்தில் அமர்ந்து தொழுவித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்கள் கூறும் தக்பீரை மக்களுக்கு கேட்கும் விதமாக உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்போ அபூபக்கர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தக்பீர் சொல்லும் போது நல்ல ஒரு உரத்த அப்படின்னா ஒரு கனமான குரலோட திரும்பியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்லியிருக்காது. இதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயற்று இருந்தபோது உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு தொழுவிப்பதற்காக நின்றார்கள். அப்போ இது போல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்ற காலத்தை வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு தொழுவிப்பதற்காக நின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் எங்கே, அப்போது நோய் இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு வந்து தொழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுருக்காங்க. ஆனால் அப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்கன்னா, அபூபக்கர் எங்கே அப்படி தான் கேட்டிருக்காங்க. என்று கேட்டுவிட்டு அல்லாஹுவும் மக்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுவிப்பதையே விரும்புகின்றார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களும் சரி அல்லாஹும் சரி யார் தொழுவிக்கிறதா விரும்புகிறாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தான் தொழுவ வைக்க விரும்புகிறாங்க. 2 முறை கூறினார்கள் என்ற செய்தியும் அஹ்மதியில் இடம்பெற்றுள்ளது. அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு என்ன தெரிய வருது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுகை வைக்கிறதா மக்களும் சரி அல்லாஹும் விரும்பியிருக்காங்க. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கலிஃபாக்காக வர வேண்டும் என்று உணர்த்தியதால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருக்கு உறுதிமொழி அளித்தார்கள். அப்போ இதிலிருந்து தெரிய வந்திருக்கு என்னது, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு கலிஃபாக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தால் தான் சிறந்தது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது எல்லாத்தையும் உணர்ந்த உமர் ரலியல்லாஹு அவங்களும் யார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பைஅத் செஞ்சாங்க. சரி நீங்களே ஆட்சியாளராக இருங்க அப்படின்ட்டு. உமர் அலி அவர்கள் தொடர்ந்து அன்சாரிகள், அதுக்கப்புறம் யாருன்னா அவங்க அபூபக்கர் இறந்ததுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்களை தொடர்ந்து அன்சாரிகள் முஹாஜிகள் ஆட்சி தலைவராக ஏற்று உறுதிமொழி எடுத்தார்கள். இருப்பினும் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஜுபைர் ஆகிய பைஅத் செய்யவில்லை. அதுக்கப்புறம் அபூபக்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க தான் ஆட்சியாளராக இருக்காங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு அவங்களும் யார் ஏன்னா எல்லாருமே ஆட்சி தலைவராக ஏற்று உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. யார், உமர் ரலியல்லாஹு இவங்க எல்லாமே. ஆனால் அலி ரலியல்லாஹு அவங்களும் அலி யார் ஃபாத்திமாவுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னா மருமகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களும் 2 பேரும் பைஅத் செய்யவில்லை அப்படின்னா உறுதிமொழி எடுக்கலை. பிறகு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆனால் அந்த ஜுபைர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு அவங்க வந்து பைஅத் செஞ்சுட்டாங்க. சரி நீங்கள் ஆட்சி தலைவராக இருங்க, நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அலி ரலியல்லாஹு அவங்க வந்து 6 மாதங்களுக்கு பிறகு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து பைஅத் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து விசாரிக்கவே அவர்கள் அதற்கான காரணத்தை கூறி வருத்தம் தெரிவித்தார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வந்து அலி ரலியல்லாஹு அவர்களை வந்து அழைத்து விசாரிக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக நீங்கள் எனக்கு பைஅத் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. யார், அலி ரலியல்லாஹு வந்து சொல்கிறாங்க யார்கிட்ட, அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு நான் பைஅத் செய்ய தாமதிச்சேன். பிறகு ஒரு நாள் லுஹர் தொழுகைக்கு முடிந்து ஒரு நாள் வந்து லுஹர் தொழுகை வந்து முடிஞ்சிருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வந்து மிம்பரில் ஏறி அலி ரலியல்லாஹு அவர்களின் சிறப்பையும் அவர் பைஅத் செய்ய தாமதமான காரணத்தையும் அவர் அதற்காக வருத்தம் தெரிவித்ததையும் கூறினார். அப்போ வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து காரணம் தெரிஞ்சிச்சு. அலி ரலியல்லாஹு வந்து எனக்கு பைஅத் செய்ய 6 மாதங்கள் வந்து தாமதித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கான். என்னன்னா அது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து லுஹர் தொழுதுக்கு முடிந்ததுக்கப்புறம் மிம்பரில் ஏறி, மிம்பர்னா ஒரு மேடை அப்படி நம்ம புரியுற மாதிரி சொன்னால் ஒரு மேடையில் ஏறி அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து சொல்லுறாங்க அலி ரலியல்லாஹுடைய சிறப்பையும் அவங்க பைஅத் செய்யாதத காரணத்தையும் அதற்கு அவங்க வந்து வருத்தத்தை தெரிவித்ததையும் அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை வந்து லுஹர் தொழுது முடிஞ்சு மிம்பரில் ஏறி மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. எதனால் அவங்க வந்து பைஅத் செய்ய தாமதிச்சுன்னா, பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கண்ணியப்படுத்தி பேசிவிட்டு தான் இவ்வாறு பைஅத்
செய்ததற்கு இது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மீது உள்ள பொறாமையோ வெறுப்போ காரணம் அல்ல என்று. அப்போ இங்கே என்ன தெரிய வருதுன்னா, அலி ரலியல்லாஹு அவங்க வந்து எழுந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை வந்து கண்ணியத்தோடு பேசி அவங்க வந்து அலி ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க. இப்படி நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து பையத் செய்யாமல் இருந்ததுக்கு காரணம் அவங்க மேலே உள்ள பொறாமையோ வெறுப்போ காரணம் இல்லை. இது எதனாலனா அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனக்கு மத்தியில் உள்ள உறவின் காரணமாக இந்த ஆட்சியில் தனக்கு ஒரு பங்கு உண்டு என்று எண்ணியதால் தான். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மீது வெறுப்போ பொறாமையோ இல்லை, அதுக்கு பதிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உறவின் காரணமாக தான் நான் வந்து பையத் செய்ய தாமதித்தேன். ஏன்னா என்னுடைய அவங்களுக்கு ஆக்சுவலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் தானே அவங்க. அப்போது ஒரு நார்மலாக இவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகளும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் பிள்ளை இல்லை. அப்படிங்கிறப்போ மருமகன் தானே தனக்கு பிறகு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் மட்டும்தான் நான் வந்து அவங்களுக்கு பையத் செஞ்சு தாமதிச்சேனே தவிர வேறு எந்த ஒரு தவறான எண்ணங்களும் இல்லை, பொறாமையோ வெறுப்போ இல்லை அப்படின்ட்டு அலி ரலியல்லாஹு வந்து சொல்கிறாங்க. அப்போ பையத் செய்யவில்லை என்று கூறிவிட்டு அபூபக்கர் ரலியிடம் பையத் செய்தார்கள். இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து பையத் செஞ்சுருக்காங்க. இதை இங்கு குறிப்பிட்டதற்கு காரணம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பையத் செய்யவில்லை என்ற தவறான கருத்து நிலவுவதால் தான். அப்போ இங்கே எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் வந்து தனக்குத்தானே வேறு தவறான எண்ணங்களை வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் பையத் செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் பையத் செய்யலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பையத் செஞ்சுருக்காங்க. இவ்வாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் ஆட்சி செய்து ஹிஜ்ரி 13 அப்போ ஏகோபித்தனா ஒரு நல்ல ஒரு முறையில் ஆட்சி நடத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு 13ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் பிறை 22 ஃபவாத்தானார்கள் அப்படின்னா இறந்துட்டாங்க. எப்போ ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் பிறை 22 அவர்களுடைய ஆட்சி 2 வருடங்கள் 3 மாதங்கள் நீடித்தது. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி வந்து 2 வருஷமும் 3 மாதங்களும் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்போ இதுலேருந்து கர்பலா யுத்தம் அப்படிங்கிறது வரலாறு முஸ்லீம்களுக்கு மிக முக்கியமான வரலாறாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பேரப்பிள்ளையான ஹுசைன் அவங்க வந்து இந்த போரில் வந்து ஷஹீதாக்கப்பட்டதும் அதுதான். அதுக்கு அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போது அலி ரலியல்லாஹும் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க வந்து பையத் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு செய்யவில்லை. அதுக்கு காரணம் வந்து பொறாமையோ வெறுப்போ இல்லை, உறவின் அடிப்படையில் தான் நான் வந்து அவங்களுக்கு பையத் செய்யலை. இருந்தாலும் இப்போ நான் வருத்தத்தை நான் வந்து தெரிவித்து நான் 6 மாதத்துக்கு பிறகு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து நான் வந்து பையத் செஞ்சேன் அப்படின்னு தெரியவது. அது தொடர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க 2 வருஷமும் 3 மாதங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்சியை வந்து நடத்தி வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நமக்கு கர்பலா யுத்தம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.